வணக்கம் நண்பர்களே. இந்த இயந்திரத்தனமான வாழ்க்கையில உடம்பு சுறுசுறுப்பா இருக்கிறது எவ்வளவு முக்கியமோ, அதையும் தாண்டி நம்ம மனசும், மூளையும் சுறுசுறுப்பா இருக்கிறது ரொம்ப முக்கியம். அப்படிப்பட்ட மூளைய சுறுசுறுப்பா வச்சுக்கிறதுக்கு என்னென்ன பயிற்சிகள் செஞ்சா மூளை சுறுசுறுப்பா இருக்குன்னு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோ முழுசா பார்க்கறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணிக்கங்க. மூளை உடற்பயிற்சி செய்யுங்க. உடற்பயிற்சி செய்வது உடலுக்கு மட்டும் இல்லாம மூளைக்கும் ரொம்ப நல்லதுங்க. இது மூளையை ரத்த ஓட்டத்துடைய செல்களை அதிகரித்து மூளையின் செயல்பாட்டை மேம்படுத்த உதவுகிறது. டெய்லியும் உடற்பயிற்சி செய்வது உடம்பையும் தாண்டி மூளைக்கு புத்துணர்ச்சியை கொடுக்கும். டெய்லியும் உடற்பயிற்சி செய்வது உடல் மற்றும் மன அமைதி ஆரோக்கியத்திற்கு பல நன்மைகள் தருகின்றன. இவை இதய நோய், சர்க்கரை நோய் போன்ற எல்லாத்தையுமே கட்டுக்குள்ள வைக்க உதவுகின்றன. மேலும் டெய்லியும் உடற்பயிற்சி செய்தீங்க அப்படின்னா உடல் கட்டுக்கோப்பாக இருந்துச்சுன்னா தன்னம்பிக்கை கொடுக்கும். மனசு தன்னம்பிக்கையே இருந்தா மூளை அபரிதமா செயல்படுங்க. இதுக்கு எல்லாமே டெய்லியுமே உடற்பயிற்சி செய்யுங்க. அப்படி சப்போஸ் டெய்லி உடற்பயிற்சி செய்ய முடியல அப்படின்னா வாரத்துல ஒரு நாள், மாசத்துல 5 நாள் உடற்பயிற்சி செஞ்சு பழகுங்க. புதிர்கள் மற்றும் புதிர் விளையாட்டுகள், குறுக்கெழுத்து, சுடோகி மற்றும் புதிர் சம்பந்தப்பட்ட விளையாட்டு, இது எல்லாமே மூளையோட நினைவாற்றல் மற்றும் கவனம் செலுத்தும் திறனை மேம்படுத்த உதவுகின்றதுங்க. மற்றும் ஒரு சில மொபைல் ஆப்ல விடுகதை கண்டுபிடிக்கிற மாதிரி ஒரு சில விளையாட்டு எல்லாமே இருக்குங்க. அதுக்கடுத்து ஒரு படத்தை பல பாகங்களா பிரிச்சு அதை முழுமையான படத்தா மாத்துற மாதிரி ஒரு சில கேம் இருக்குங்க. தென் கலரி கேம். அப்புறம் குழந்தைகள் பார்த்தீங்க அப்படின்னா படத்தை பேர் எடுத்து விளையாடுவாங்க. இது ஸ்கூல் குழந்தைங்க அதிகமாக விளையாடுவாங்க. செட் ஆடுறது, பெரியவங்க சீட்டாட்டம் ஆடுறது, இது எல்லாமே புதிரான விளையாட்டு தாங்க. இந்த விளையாட்டு எல்லாமே மூளையோட சிந்திக்கும் திறனை அதிகரித்து செயல்திறனை பல மடங்கு அதிகரிக்குதுன்றன. புதிய விஷயங்களையும் கற்றுக்கொள்ளுங்கள். புதிய விஷயங்கள் கற்றுக்கொள்வது, புது புது மொழிகளை எக்ஸ்ட்ரா கற்றுக்கொள்வது மூளையை சுறுசுறுப்பாக வைத்திருக்க உதவும். புது புது விஷயத்தை டெய்லியும் கத்துக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்க மெமரி கார்டு ஜிபியை அதிகப்படுத்துறது சமங்க. எவ்வளவு அதிகப்படுத்துறீங்களோ அவ்வளவு ஃப்ரீ பிளேஸ் கிடைச்சிட்டே இருக்குங்க. நீங்க புது புது விஷயத்தை ஞாபகம் வச்சுட்டே இருக்கலாம். நல்லா திங்க் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பால்வாடியில இருந்து ஒரு ஒரு விஷயமா படிச்சுட்டே இருப்பேங்க. ஒவ்வொரு டைமும் கஷ்டமா இருக்கு. பட் அடுத்தடுத்த கிளாஸ் கடந்து போயிட்டே இருக்கும்போது அதிக புத்தகத்தை படிச்சிருப்பேங்க. நிறைய விஷயத்தை கத்திருப்போம். இந்த விஷயத்துல நமது மூளை ஒரு நிலம் மாதிரி தாங்க செயல்படுங்க. நிலம் தோண்ட தோண்ட குழி, கிணறு, பாதாளம், அகல பாதாளம் அப்படின்னு போயிட்டே இருக்குங்க. இந்த மாதிரி நம்ம மூளையும் புது புது விஷயங்களை நீங்க எவ்வளவு கொடுத்தாலும் அது உள்வாங்கி கத்துக்கிட்டே இருக்கு. ஒரு மிகப்பெரிய மெமரி கார்டு மாதிரி ஸ்டோரேஜ் பண்ணிட்டே இருக்குங்க. சத்தான உணவு. நல்ல கொழுப்பு நிறைந்த உணவுகளான மீன், நட்ஸ், பழங்கள், காய்கறிகள் போன்ற உணவுகளை சேர்த்து கொள்ள வேண்டும். முக்கியமா வல்லாரக்கீரை, இது எல்லாமே மெமரி பவருக்கு ரொம்ப நல்லதுங்க. 2 வேளை சாப்பிடாம இருந்தாவே லைட்டா தலை சுட்டும். நல்லா சாப்பிடுறது உடம்புக்கு எந்த அளவுக்கு முக்கியமோ அதை விட மூளைக்கு முக்கியங்க. பிகாஸ் உடம்பு வந்தாலும் மூளை சிந்திக்கும். என்னைக்குமே மூளை ஓயாதுங்க. தியானம் பண்ணி பழகுங்க. தியானம் செய்வது மன அழுத்தத்தை குறித்து மூளையை அமைதிப்படுத்த உதவுங்க. இருக்கிறதுலயே பிக் பெனிஃபிட் இதுல தான் இருக்குதுங்க. நான் சொன்ன எல்லாத்தையும் விட மூளை சுறுசுறுப்புக்கு நல்ல தியானம் தான் பெட்டருங்க. உடம்ப ரெடி பண்ண உடற்பயிற்சி எவ்வளவு முக்கியமோ அது போல மூளை தெளிவடைய தியானம் ரொம்பவே முக்கியமுங்க. 24 மணி நேரத்துல 16 மணி நேரம் நீங்க ஜிம் ஒர்க் அவுட் பண்ணலாம். பட் 10 மினிட்ஸ் ஒரு இடத்துல உட்காந்து தியானம் செய்யறது மிகப்பெரிய விஷயங்க. இதை இந்த காலத்துல மிகப்பெரிய ஆளுங்க மட்டும் தான் ஒரே இடத்துல 10 நிமிஷம் உட்காந்து ஒரே விஷயத்த சிந்திச்சு அப்படி பண்றாங்க. இந்த காலத்துல 5 நிமிஷம் ஒரு இடத்துல உட்காந்து தியானம் பண்றது மிகப்பெரிய விஷயமா பாக்குறாங்க. தியானத்துல பிராணாயாமம், மூச்சு காத்து உள்ளேயும் வெளியும் போறது கவனிக்கிறதே பெரிய தியானம் இந்த காலத்துல. நீங்க தியானத்தோட ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இருந்தீங்க அப்படின்னா பிராணாயாமத்தை பழகுங்க. அது சிம்பிள் தாங்க இருக்கிறதுலயே. உங்களுடைய ஒரு அமைதியான இடத்துல நீங்க உட்காந்துட்டு உங்களோட மூச்சு காற்ற உள்ள வெளியே போறதை மட்டும் அமைதியா கவனிச்சீங்க அப்படின்னாவே உங்களுக்கு அதனுடைய பெனிஃபிட் எக்கச்சக்கமா கவனிக்கலாங்க. நீங்க தெரியல அந்த பெனிஃபிட் பிராணாயாமத்தை முடிச்ச உடனே நீங்க உணரலாங்க. போதுமான தூக்கம். இந்த உலகத்துல நிறைய பேருக்கு கிடைக்காத ஒரு மிகப்பெரிய வரம் தான் தூக்கங்க. தூங்கும் போது உடல் ஓய்வு பெறது மட்டும் இல்லாம மூளையும் அப்பதான் ஓய்வு பெறும். மூளை தன்னை புதுப்பிக்க கொடுக்கிற நேரம் தான் நல்ல தூக்கங்க. தூங்கி எந்திரசும் ஃப்ரெஷ்ஷா இருக்கிறத கண்டிப்பா நம்ம உணர்வோம். அப்ப நம்ம மூளை ரிஃப்ரெஷ் ஆயிருக்குங்க. ரொம்ப நேரம் கண் முழிக்கிறதுனால நம்ம மூளை கண்டிப்பா அன்கண்டிஷன் ஸ்டேஜ்ல தான் இருக்குங்க. அப்ப தூங்கும் போது தான் மூளை சார்ஜ் ஆகிட்டு இருக்கும். வெளிநாட்டுல பல நாள் தூங்காம இருந்தது என்ன ஆகும்னு ஒரு ஆராய்ச்சி பண்ணாங்க. அதோட முடிவுல பயிற்சியில் ஈடுபட்டவங்க எல்லாருமே பைத்தியம் பிடிச்சு செத்துட்டாங்க கடைசியில. நட்ஸ். ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் நிறைந்த முட்டை, மீன், நட்ஸ் இது எல்லாமே சாப்பிட்றதால டொகோசா ஹெட்லேனசை அப்படிங்கிற ஒரு ஆசிட் சுரக்குதுங்க. இது மூளை நரம்புகளை தூண்டி மூளையுடைய செயல்திறன், அறிவு கூர்மையை அதிகரிக்குங்க.
நம்ம ஊர்ல கிடைக்கிற வந்திரம் நெத்திலி சாப்பிடுறது மூலியமா ஒமேகா 3 அதிகமா பெற முடியுங்க. முட்டையில் உள்ள கோலின் சத்து தண்ணீரில் கறந்து மூளை நரம்புகளை பலப்படுத்துங்க. கார்டியோ கார்டியோ எக்ஸசைஸ் பண்ணி பழகுங்க. இது வந்து அத்லட்டிக்ஸ் எல்லாருமே அதிகமா பண்ணிட்டு இருப்பாங்க. கார்டியோ பயிற்சியில் ஞாபக சக்தி மற்றும் விழிப்புணர்வை அளவே அதிகரிக்கும். டெய்லியும் 5 மினிட்ஸ் ஜம்பிங் ஜாக், வேகமா நடைப்பயிற்சி போன்ற பயிற்சிகளில் ஈடுபட்டாவே பிளட் சர்க்குலேஷன் அதிகரிச்சு மூளைக்கு போற ஆக்சிஜன் அளவு அதிகரிச்சு மூளையோட செயல்திறன் நல்லா வச்சுக்கோங்க. ஓவியம் வரைவது, கலரிங் செய்வது மற்றும் புதிய கதைகளை சிந்துபாத் இந்த மாதிரி கதைகளை எழுதுவது, டெய்லி மனதில் உள்ள கலையை கைகளை கொண்டு வருவது எல்லாமே மூளைக்கு நல்லா செமத்தீனிங்க. இது எல்லாமே மூளையுடைய செயல்திறன் மற்றும் சிந்திக்கும் திறனை அதிகப்படுத்த அடுத்தடுத்த கட்டத்துக்கு எடுத்து போகுங்க. ஒரு சில கலைஞனோட ஓவியம் எல்லாம் பல லட்சத்துக்கு விற்பனையாகுங்க. இந்த மாதிரி போட்டோவை பார்க்கும்போது மூளைக்காரன் தான் சொல்லுவாங்க. கண்ணில் பார்க்கிற விஷயத்த அப்படியே சூட்டில் வரையறதெல்லாம் அபரிவிதமான மூளை தாங்க. கணிதம் உங்க கரண்ட் லைஃப்ல தொட்டதுக்கு எல்லாமே கால்குலேட்டர் எடுக்காம மனக்கணக்கு போட்டு பழகுங்க. சின்ன சின்ன விஷயம் கூட்டல் கழித்தல் பெருக்கல் எல்லாம் கால்குலேட்டர் நோட் பேப்பர் எடுக்காம மனசுக்குள்ளேயே போட்டு பழகுங்க கரெக்டா. ஒரு சில மளிகை கடைக்காரர்கள் பாத்தீங்க அப்படின்னா எவ்வளவு சின்ன சின்ன பொருள் நிறைய வாங்கினாலும் கரெக்டா மனக்கணக்கு போடுவாங்க. ஒரு பேப்பரோட எடுக்காம கரெக்டா டோட்டல்ஸ் போட்டு இவ்வளவு சொல்லுவாங்க. நீங்க சந்தேகத்துக்கு ஒரு கால்குலேட்டர் எடுத்து போட்டு பார்த்தாலும் அவர் சொன்ன ஒரு ஆன்சர் கரெக்டா வரும். இது எல்லாமே அவர் வந்து காலங்காலமா ரொம்ப வருஷமா மனக்கணக்கு போட்டுக்கிறனால தாங்க. டோட்டல் எங்கேயுமே மிஸ் ஆயிருக்காது. இது எல்லாமே மூளையுடைய அல்டிமேட் பவர் தாங்க. ஓகே நண்பா, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக், சப்ஸ்கிரைப், கமெண்ட் எல்லாமே பண்ணுங்க. பட் நம்ம போட்ட வீடியோ எதுக்குமே லைக் வரது எதுவுமே வரது இல்லைங்க, கமெண்ட்டும் வரதில்ல. கமெண்ட் லைக் கண்டிப்பா பண்ணிட்டு போங்க. முக்கியமா சப்ஸ்கிரைப் முன்னாடியே பண்ணிருப்பீங்க தெரியும். நன்றி.